ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ ஆக்சுவலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இதில் மொத்தம் 3 விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பேசணும்னு வந்திருக்கோம். ஒன்று ஒரு குட் நியூஸ், இன்னொன்று ஒரு பேட் நியூஸ், மூணாவது ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு நியூஸ். முதல்ல குட் நியூஸ் என்னன்றதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ குட் நியூஸ்ன்றது என்னென்னா, இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவில் ஒரு புது போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட். ஸோ இந்த ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் போஸ்ட்ன்றது இதுக்கப்புறம் ஆட் ஆகும் அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான ஜாப் வேகன்சி அவங்க கொடுப்பான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15,000 வேகன்சின்னு போட்டிருக்காங்க 2024. பட் இப்போ வரக்கூடிய நம்ம சிஜிஎல் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, அந்த போஸ்ட்டோடு இது ஆட் ஆகுமான்றது டவுட்ஃபுல். பட் ப்ராபப்ளி 2025 இருந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து அது ஆட் ஆகலாம். ஸோ இன்னொரு 15,000 வேகன்சி கிட்டத்தட்ட அது ஆட் ஆகும். ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அது எப்படி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ 30% பை ப்ரொமோஷன். ஓகே, அப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த 30% ஃபில் பண்ணுவாங்க. 70% பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம்ல, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம். ஸோ அதில் நம்மளை ரெக்ரூட் பண்ணி அந்த ஜாப் போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 70% சொல்லும்போது இப்போ அந்த 15,000 வேகன்சியில் 70% வேகன்சி நமக்கு வரும். அதில் வந்து நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி அதை நீங்கள் வந்து ஆப் பண்ணுற பட்சத்தில் உங்களால் அது போக முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் போஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க, அதனால் இப்போ வேகன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து லெவல் 6 வந்து கிரேட் பே 35,400லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு பேட் நியூஸ்ன்றது என்னென்னா, இப்போ யாராவது எஸ்எஸ்சி கிளியர் பண்ணிவிட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டேக்ஸ் அசிஸ்டன்ட், அந்த டேக்ஸ் அசிஸ்டண்ட்லேருந்து அவங்க ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் போகிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் இது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அவங்க வந்து மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா, 3 இயர்ஸ் அவங்க வந்து சர்வீஸில் இருந்தாங்கன்னா அடுத்து ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட்டாக அவங்கள வந்து போடுவாங்க. இங்கே போட்டிருக்காங்க ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட்டாக போகிறதுக்கான ப்ரொமோஷன் வந்து ஆஃபீஸ் சூப்பரண்ட் போகிறதுக்கு 3 இயர்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இதை வந்து அமெண்ட் பண்ணி இதை 10 இயர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ 10 இயர்ஸ் பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20லேருந்து, அதாவது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 20th செப்டம்பர் 2024 இது வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வரைக்கும் யாரெல்லாம் அந்த போஸ்டிங்கில் இருக்க டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. இப்போ அவங்க வந்து அது 3 இயர்ஸ் டிஃபால்ட் ப்ரொமோஷன்லேயே அவங்க போக ஆரம்பிச்சு 3 இயர்ஸ்லேயே அவங்க குவாலிஃபைடாக இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் 20க்கு அப்புறம் லெட்ஸ் ஒரு 21ல் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 21 வந்து ஒருத்தவங்க டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளை ஆகும். இதுக்கப்புறம் 10 இயர்ஸ் அவங்க சர்வீஸ் கழிச்சு தான் அவங்களால ஆஃபீஸ் சூப்பரண்டண்ட்டாக போக முடியும். பட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 3 இயர்ஸ் எலிஜிபிலிட்டிலேயே அவங்களால போக முடியும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேட் நியூஸ் தான். ஓகேவா, அது நமக்கு ஒரு பிரச்சனை. ஹர்ட்ஃபுல்லான நியூஸ் என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்றதே ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு நியூஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்திருக்கதோ இல்லை இன்றைக்கி மார்னிங் வந்தது. பட் நம்ம சேனலில் சரி மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப கண்டென்ட்டாக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணணும் அதை தான் நாங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ஹிந்தி சேனல்ஸில் போட்டிருக்காங்க, நம்ம யாரும் தமிழில் போடலை. அந்த டைமில் வந்துட்டு நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் சவுத் இந்தியாவில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹிந்தி புரியலன்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன ஹிந்தியில் போட்டிருக்காங்க, போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இது என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் இப்போ நான் சொல்லக்கூடியது ஏதோ ஒரு சின்ன சேனலாக கிடையாது, கொஞ்சம் பெரிய சேனலே நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சேனலை அவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ் போடும்போது அவ்வளோ ஒரு அவதூறான பேச்சு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்கள நம்மளை மார்க் பண்ணுற மாதிரி இப்போது பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜில், ஒரு ப்ரொஃபைன் லாங்குவேஜில் அந்த வந்து இது ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பிரச்சனைனா, யார் கமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு யார் அந்த மாதிரி பதில் சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியம் கிடையாது. இப்போ இது எந்த சேனலில் போகுது, அந்த சேனல் யார் நடத்துகிறாங்களோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். இப்போ நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணுறோம், என் சேனல் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட்டுக்கு யாராவது அவதூறாக பேசுகிறாங்க. நீங்கள் லைவ் டிஸ்கஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒருத்தவங்க கமெண்ட்டு இன்னொருத்தவங்க பேசினாலே நான் வந்து திட்டிடுவேன், அந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சேனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கமெண்ட்ஸு, இந்த டிஸ்கஷன், இந்த மாதிரி ஒரு சண்டை 9 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நடந்திருக்கு. ரொம்ப 9 ஹவர்ஸாகவே அந்த கமெண்ட்ஸ் அப்படியே இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் அவங்க நீக்கவும் கிடையாது, அதுக்கான பதில் கொடுக்கவும் கிடையாது, அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. மேபி இந்த தப்பு வந்து அவங்களும் நம்ம சொல்ல முடியாது, மேபி அது நம்மளையே சொல்லலாம். இப்போ நம்ம சேனல்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். எப்போவுமே எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டை விட முதல்ல எக்ஸாம் புரிஞ்சுக்கிறதுக்கான எஃபர்ட்ஸை நம்ம போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு காம்படிஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்.
இப்போ நம்ம சாக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நமக்கு இருக்க ஒரு பெரிய எட்ஜ் வந்து கன்டென்ட்டில் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து அவங்கள விட நம்ம நல்லாவே பண்ணுவோம். நம்ம எடுத்துட்டு வர சப்ஜெக்ட்ஸ் அவங்கள விட நல்லாவே பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் பிரச்சனை அங்கே மட்டுமே கிடையாது. அந்த ஒரு இடம் மட்டுமே நம்ம காம்படிஷன் இருக்கக்கூடிய கிடையாது. நம்ம எக்ஸாமை எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது முக்கியம். எக்ஸாமில் எப்படி வந்து ஒரு ஜாப்ன்றது கிரியேட் ஆகுது, எப்போ போஸ்டிங் அது வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த காம்படிஷனை நீங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் ப்ளே பண்ண முடியும். இப்போ நம்ம போயிட்டு அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அண்ட் இது நான் பெருசாக ஏன் கொண்டு வரலன்னா, இது ஒரு நார்த் சவுத் டிவைட் கொண்டு வரக்கூடாதுன்றதை நான் விரும்புகிறேன். நான் எப்போவுமே இந்த யூனிட்டுக்காக நான் ரொம்ப பேசுவேன். பட் இந்த இடத்துல அந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது, அது வந்து ரொம்ப பேர் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. அது அந்த சேனல் கவனிக்கவும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் என் கண்ணில் பட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சொல்லி இது என் கண்ணில் பட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேனல் சரி இல்லை சவுத்தில் இதில் இருக்க மற்ற சேனல்ஸ்க்குமே சரி, நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கொண்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த எம்பவர்மெண்ட்ன்றது கண்டென்ட்டை தாண்டி இந்த மாதிரி ஏரியாஸிலும் இருக்குது. அண்ட் அகைன் இது எப்பவுமே ஒரு 2 way switch தான். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெலகிராமில் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, இந்த மாதிரி கால் ஃபார் வந்திருக்கு, நீங்கள் எது சொன்னாலுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருவோம். எங்கள் சைட்லையும் நம்ம பண்ணுறோம். நீங்களும் அதுக்கான சப்போர்ட் கொடுங்க.